நீட் எக்ஸாம்ல நியூக்ளியோசைடு எது நியூக்ளியோடைடு எதுன்னு இன்னும் குழம்பிட்டு இருக்கீங்களா? இந்த 30 செகண்ட் ஷார்ட்கட்டை பாருங்க, இனிமேல் வாழ்க்கையில மறக்காது. நியூக்ளியோசைடு என்ன, நியூக்ளியோடைடுனா என்னன்னு பார்க்க போறோம். நியூக்ளியோசைடுனா நைட்ரஜன் பேஸ் பிளஸ் சுகர், ரெண்டு காம்போனன்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும், அதுதான் நியூக்ளியோசைடுன்னு சொல்றோம். இதுவே நியூக்ளியோடைடுனா நைட்ரஜன் பேஸ் பிளஸ் சுகர் பிளஸ் பாஸ்பேட் குரூப் ஆட் ஆகும், அத நியூக்ளியோடைடு. T ஃபார் 3ன்னு கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். 3 காம்போனன்ட்ஸ் இருந்துச்சுன்னா அது நம்ம என்ன சொல்றோம், நியூக்ளியோடைடுன்னு சொல்றோம். நெக்ஸ்ட் இதுல எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். நியூக்ளியோசைடுல என்னெல்லாம் இருக்கும்? அடினோசின், குவானோசின், தைமிடின், சைட்டிடின் அண்ட் யூரிடின். இதுவே நியூக்ளியோடைடுனா அடெனிலிக் ஆசிட், குவானிலிக் ஆசிட், தைமிடிலிக் ஆசிட், சைட்டிடிலிக் ஆசிட் அண்ட் யூரிடிலிக் ஆசிட். இதை சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, நியூக்ளியோசைடுனா INE அப்படின்னு முடிஞ்சிச்சுன்னா அது நியூக்ளியோசைடு. இதுவே நியூக்ளியோடைடு அப்படின்னா LIC அப்படின்னு முடியும். நியூக்ளியோடைடுக்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னா மோனோபாஸ்பேட்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஒரு பாஸ்பேட் குரூப் ஆட் ஆகுறதுனால நம்ம இதை மோனோபாஸ்பேட்னு சொல்லலாம். அப்ப அடெனிலிக் ஆசிட்டுக்கு அனதர் நேம் எதுன்னு கேட்டாங்கன்னா அடெனிலிக் மோனோபாஸ்பேட். குவானிலிக் ஆசிட்டோடைய அனதர் நேம் என்ன அப்படின்னா குவானிலிக் மோனோபாஸ்பேட். அப்படின்னா தைமிடிலிக் ஆசிட், சைட்டிடிலிக் ஆசிட், யூரிடிலிக் ஆசிட்டோடைய அனதர் நேம் என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்னைக்கு பார்த்ததை ஒரு ஷார்ட்டா பார்த்துக்கலாம். நியூக்ளியோசைடு அப்படின்னா பேஸ் சுகர் மட்டும்தான் இருக்கும். நியூக்ளியோடைடு அப்படின்னா பேஸ் சுகர் பாஸ்பேட்டும் இருக்கும். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? INE அப்படின்னு முடிஞ்சிச்சுன்னா அது நியூக்ளியோசைடு, LIC அப்படின்னு முடிஞ்சிச்சுன்னா அது நியூக்ளியோடைடுன்னு சொல்றோம். கீழே ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், விச் இஸ் எ நியூக்ளியோடைடு? அடினோசினா, குவானிலிக் ஆசிட்டா, சைட்டிடினா ஆர் யூரிடினா? உங்க ஆன்சரை கீழே கமெண்ட் பண்ணுங்க. பயாலஜில இந்த மாதிரி எந்த சாப்டர்ல டவுட் இருந்தாலும் ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நியூக்ளியான் TN வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.